நீ அறை வீட்டுக்குள்ள போய் அந்த ரங்கத்துல பிதாவை நீ பார்க்க நீ தவறி இருக்கிறதுனால தான் அற்புதங்கள் எல்லாம் முடங்கி போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எலியாவுக்கு தேசத்தின் மேல ஒரு பாரம். அதனாலதான் கேரு தாற்றண்டையில போய் சில மாதங்கள் தன்னை மறைத்து கொண்டு ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் அந்த ரங்கத்தில் தேசத்தின் எழுப்புதலுக்காக எலியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சூழ்நிலைகள் மாற்றப்பட எலியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கிருந்து புறப்பட்டு சாரேபாத் வீட்டுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கும் போது அந்த சாரேபாத் மகன் செத்து போயிட்டான். எலியா என்ன பண்ணாரு? விடல பாருங்க. அந்த மகன் மேல குப்புற விழுந்து ஆத்துமா பாரம் தாங்க முடியாது அவனுடைய ஆத்துமாவை திரும்ப அவனுக்குள்ள கொண்டு வந்தார். ஆத்தும பாரம் நிறைந்த அபிஷேகம் தான் எலியாவின் அபிஷேகம். உங்க மேல எலியாவின் ஆவி இருக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? உங்களையும் அறியாம ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் எலியாவின் அனாயிண்டிங். எலியாவின் அபிஷேகம் சும்மா அப்படி மிராக்கலை காட்டுகிற அனாயிண்டிங் கிடையாது. எலியாவின் ஆவி என்பது கதவை பூட்டிக்கொண்டு ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு மன்றாடி அழுது புலம்புகிற ஒரு அபிஷேகம். எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? கர்மேல் பர்வதத்துல இடிந்து கிடந்த கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிபீடத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். பாகால் தீர்க்கதரிசிகள் உள்ள வந்த உடனே முதல்ல அவங்க அடிச்சது எதனா? பலிபீடத்தை அடிச்சு நொறுக்கணும். ஒரு பலிபீடம் தான் ஒரு மனிதனை கர்த்தர் அண்டையில சேர்க்கக்கூடிய ஒரு பாலம். பலிபீடம் இல்லாத எந்த மனிதனும் கர்த்தர் அண்டையில சேர முடியாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு தேவனை ஆராதிக்கணும்னா முதல்ல அவன் பலிபீடத்தை கட்டுவான். ஏன்னா அந்த பலிபீடத்தின் மேல சிந்தப்படுகிற அந்த மிருகத்தின் ரத்தம் அவன் அதோடு சேர்ந்து பாவ உணர்வோடு ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடம் இடிஞ்சிருக்குது. பலிபீடம் இடிஞ்சிருக்குது. பாகால் தீர்க்கதரிசிகள் உள்ள வந்த உடனே ஜனங்கள் ஆண்டவரோடு கூட சேரக்கூடாதபடி பலிபீடத்தை இடிச்சு போட்டது போல இன்றைக்கு இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில செல்போன் வந்த உடனே ஜப பலிபீடம் உடைஞ்சிடுச்சு. கம்ப்யூட்டர் வந்த உடனே ஜப பலிபீடம் உடைஞ்சிடுச்சு. சில புது ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே ஜப பலிபீடம் உடைஞ்சிடுச்சு. சில புது வேலை கிடைச்ச உடனே ஜப பலிபீடம் உடைஞ்சிடுச்சு. சில ப்ரொமோஷன் வந்த உடனே ஜப பலிபீடம் உடைஞ்சிடுச்சு. தாழ்மையில இருந்த உடனே கர்த்தர் அப்படி உயர்த்தின உடனே ஜப பலிபீடம் உடைஞ்சிடுச்சு. இன்றைக்கு உன் பலிபீடத்தை எது உடைச்சது? கொஞ்சம் அந்த நினைவு கொண்டு பார். ஒரு காலத்துல கர்த்தரோடு நீ இருந்த, கர்த்தரோடு நீ மேன்மையா மகிமைக்குள்ள நீ நடந்து கொண்டிருந்த, ஆண்டவரோடு உறவு கொண்டிருந்த அந்த நாட்கள்ல உனக்கு மேன்மை இல்லை, ஆசீர்வாதங்கள் அல்ல. நீ தாழ்மைப்பட்டிருந்த, சிறுமைப்பட்டிருந்த, உன்னோடு கூட சில நல்ல மனிதர்கள் இல்லாத இருந்த சூழ்நிலையிலான கர்த்தர் ஒருவர் போதும்னு சொல்லி நீ ஆண்டவரோடு கரம் கோர்த்து நடந்த அந்த நாட்கள் எங்கே? ஆனா இப்போ கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் கடக்க செய்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கும் போது உனக்கு பழைய அபிஷேகம் இல்லாம இருக்கிறது. உன் மேல இருந்த அந்த பழைய ஜப ஆவி இல்லாம இருக்குது. இன்றைக்கு எது உன்னுடைய ஜப ஆவியை நொறுக்கி இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொல்லுங்க. எலியா கர்மேல் பர்வதத்துல செய்த முதல் காரியம் பலிபீடத்தை செப்பனிட்டார். இன்றைக்கு உடைந்து இருக்கிற உன் பலிபீடத்தை செப்பனிடு. இதுதான் ஆசீர்வாதம். உடைந்து கிடக்கிற பலிபீடத்தின் மேல ஒருபோதும் அக்கினி இறங்கி வர முடியாது. உடைந்திருக்கிற ஜப ஆவி, ஜபம் எங்க உடைந்து போய் இருக்கிறதோ அந்த இடத்துல அபிஷேகத்தை தேவன் கொடுக்க முடியாது. ஆனா எந்த ஒரு மனிதன், ஆண்டவரே என்னுடைய ஜப பலிபீடம் உடைஞ்சிருக்கிறதப்பா, நான் ஒரு காலத்துல இரவெல்லாம் ஜெபித்த நபர், உபவாசித்து ஜெபித்த நபர்,
ஆத்தும பாரம் தாங்க முடியாத கதறி 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 இதெல்லாம் அழுது. ஆனா இப்ப என்னால அப்படி ஜெபிக்க முடியல. எங்கேயோ அது உடைஞ்சு போயிடுச்சு, எங்கேயோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்னால 1 மணி நேரம் கூட முட்டியில நிக்க முடியல. இப்ப என்னால ஒரு 1/2 மணி நேரம் கூட ஜெபத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப என்னால சில மணி நேரங்கள் கூட பைபிளை எடுத்து தியானித்து பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க முடியல. என் ஜெப பலிப்பிடம் எங்கேயோ ஒரு இடத்துல உடைஞ்சிருக்குது. ஏதோ பாகாலின் தீய வல்லமையின் ஜெப பலிப்பிடத்தை சிதறடித்து இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உடைந்து கிடக்கிற என்னுடைய ஜெப பலிப்பிடத்தை செப்பனிட்டு கொடுங்க. ஆவியானவரே, என்னுடைய உடைந்த பலிப்பிடத்தை செப்பனிட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்க அந்த இருதய பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள். நான் சொல்றேன், உடைந்து கிடக்கிற உங்களுடைய பலிப்பிடத்தை ஆவியானவர் இறங்கி இன்றைக்கு அதை செப்பனிட்டு முடிவுல உங்க மேல ஒரு அக்கினியை இறங்கி வர பண்ணுவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தை செப்பனிடு. எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்காத செய்யக்கூடிய எல்லாமே வேஸ்ட் தான். நீங்க ஜெபிக்காத எதெல்லாம் செய்றீங்களோ எல்லாம் ஊழியமும் வேஸ்ட். அல்லேலூயா. அடிக்கடிக்க சொல்லுவேன், எங்க சபையில் இருக்கிற கொயர் டீம், நீ வீட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்காத வந்து இங்க மைக்க பிடிச்சி ஆராதிக்கிறத பார்த்து கர்த்தர் அருவருப்பார் தவிர சந்தோஷப்பட மாட்டார். கர்த்தருக்காக மியூசிக் வாசிக்கிற நீங்க 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்காத வந்து இந்த மியூசிக்கை கர்த்தர் ஒருபோதும் விரும்பவே மாட்டார். நீங்க ஜெபிக்காத செய்யக்கூடிய எந்த ஊழியத்தையும் கர்த்தர் அருவருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் மனுஷ முயற்சி. நீ கர்த்தருடைய ஒத்தாசையை தேடாத நீ வந்திருக்கிற. ஜெபந்தான் பிரையாரிட்டி. அதனாலதான் பிசாசு முதல்ல எதை அடிப்பான்? ஜெபத்தை தான் அடிப்பான். உன்னை விழுத்துனா பிசாசு முதல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற ஜெபத்தை காலி பண்ணிட்டானா நீ காலி. அல்லேலூயா. ஜெபந்தான் உனக்கு அக்கினி மதில். ஜெபந்தான் உன்னோடு கூட தேவ தூதர்களை இணைக்கும். அந்த ஜெபத்தை பிசாசு பிடுங்கிட்டானா நீ பிசாசுக்கு முன்பதாக ஒரு தூசு. நீங்க பெரிய சபைக்கு போகலாம், உங்க ஊழியர் பெரிய ஊழியரா இருக்கலாம், பைபிள் வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஜெபம் இல்லாத நீங்க சாத்தானுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. முதல்ல இன்றைக்கு உடைந்து இருக்கிறவன் ஜெபத்தை சரி பண்ணிடு. பலிப்பிடத்தை இன்றைக்கு முதல்ல நீ சரி செய்ய வேண்டியதே உன் ஜெபத்தின் பலிப்பிடம். 10 வருடங்களா சபைக்கு போகிற உங்களால ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியலன்னா there is something wrong in your Christian life. ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு உன் கிறிஸ்டியன் வாழ்க்கையில. 15 வருஷம் நீ ரட்சிக்கப்பட்ட ஆச்சு, சபையில நீ 8 வருஷமா இருக்கிற, ஆனா 1 மணி நேரம் உன்னால முட்டியில நிக்க முடியலன்னா there is definitely something wrong with your Christian life. உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல ஏதோ ஒன்று ஆண்டவரை காட்டில மேன்மையான, உன் பார்வைக்கு மேன்மையாய் தோன்றுகிற ஏதோ ஒன்று வந்துடுச்சு உனக்குள்ள. அதனால தான் உன்னால ஜெபிக்க முடியல. இன்றைக்கு பிசாசு உனக்குள்ள கொண்டு வந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வெளியே தள்ளி, ஆண்டவரே உடைந்திருக்கிற அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு இன்றைக்கு என்ன ஒரு ஜெபத்தின் ஆவியினால, எலியாவின் மேல இருந்த அந்த ஜெபத்தின் அபிஷேகத்தால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி நீ கர்த்தரிடத்துல உன்னை தாழ்த்துவாயானால் கர்த்தர் உங்க மேல ஒரு ஜெபத்தின் ஆவியை இன்றைக்கு அளவில்லாமல் ஊற்றுவார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஜெபாவி? அது சோர்வின் நேரத்திலும் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி. சில பேர் பாருங்க, உற்சாகமா இருந்தா ஜெபம் வரும், சந்தோஷமா இருந்தா ஜெபம் வரும், சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருந்தா ஜெபம் வரும், உடம்புல நல்ல ஆரோக்கியம் பலன் இருந்தா ஜெபம் வரும், வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தா ஜெபம் வரும். ஆனா கொஞ்சம் பிரச்சனைகள் வரட்டுமே, ஜெபம் எங்க போதுனே தெரியாது. ஆனா எலியாவின் ஆவி அப்படிப்பட்ட ஆவி அல்ல. சோர்வின் நேரத்திலும், அந்த சூறை செடியில படுத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் எழுந்து 40 நாட்கள் நடந்து சென்று தேவனுடைய பர்வதத்தில் ஏறி ஆண்டவரை சந்தித்து பேசின ஒரு ஜெபத்தின் ஆவி. அல்லேலூயான்னு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் போது மாத்திரம் ஜெபிக்க கூடாது, நல்லா இல்லாத இருக்கிற நேரத்துல தான் நீங்க அதிகமா ஜெபிக்கணும்.
நல்ல பலனோடு இருக்கும் போது மட்டும் ஜெபிக்க கூடாது. பலனற்ற சூழ்நிலையில நீங்க அதிகமா ஆண்டவரை தேடணும். அதுதான் எலியாவின் ஜெபத்தின் அபிஷேகம். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் ஆவி கர்மேல் பர்வதத்தில் ஏறி 7 முறை உற்சாகத்தோடு ஜெபித்த ஒரு ஜெப ஆவி, கருத்தோடு ஜெபித்த ஒரு ஜெப ஆவி. சும்மா கிடையாது. எலியா 7 முறை ஜெபிக்கிறார். ஒரு காரியம் நடக்கல, எலியா சோர்ந்து போகல பாருங்க. 7 முறை அந்த காரியத்துக்காக தொடர்ந்து தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக முடக்கி ஆண்டவருடைய பாதத்துல தன்னை ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒரு ஜெபத்தின் ஆவிதான். கருத்தோடு மழைக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்தின் ஆவிதான் எலியாவின் ஆவி. ஹல்லேலூயா. எலியாவின் ஆவி உங்க மேல வருதுன்னா, அபிஷேகம் வருதுன்னா, உங்களை எப்படிப்பட்டவங்களா மாத்தும்? ஜெபிக்கிற ஜெப வீரர்களா மாத்தும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. போர்ட்லாந்து தேசத்துல பேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப நாட்கள்லயே ஆண்டவர் அதிகமா தேடி 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 ஜெபித்து 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 13 வயதிலே ஒரு சபைக்கு பாஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்க, 13 வயசுல ஒரு சபையினுடைய பாஸ்டர். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் 13 வயசுல? அப்பாவுடைய பாக்கெட்ல கையை விட்டு எவ்வளவு மாட்டுதோ அதை தூக்கிட்டு போய் கடையில திருட்டுத்தனமா முறுக்கு அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு பரிசுத்தவான் போல வீட்டுக்கு வருவது உண்டு. எங்கேயாவது விளையாட மாட்டாங்களா? பேட்டை தூக்கிட்டு. ஆனா இந்த பேசன் என்கிற நபர் 13 வயதுல ஜெபித்து 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 ஒரு சபையினுடைய பாஸ்டராவே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அவருடைய 18வது வயதுல ஜெபத்தின் உச்சத்தை அடைந்திருந்தார். சில வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க, சரித்திரத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததா இந்த பூமியில அதிகமாய் ஜெபித்த நபர் இந்த பேசனா தான் இருக்கணும். அவ்வளவு ஜெபங்கள். ஆனா 43 வயதுல அவர் இறந்துட்டார். உள்ள போய் முட்டி போட்டார்னா 1 வாரம் ஆகுமா வெளியே வர. அவ்வளவு ஜெபத்தின் ஆவி. சிஸ்டர், பிரதர், நீங்க அதாவது ஜெபத்துல 2 விஷயங்கள் இருக்குது. ஜெபத்தின் ஆவி ஒன்று இருக்குது, இன்னொன்று நீங்களா ஜெபிக்கிறது ஒன்று இருக்குது. நீங்களா ஜெபிக்கிறதுன்றது உங்க ஜெபம் ஓடாது, அது ரொம்ப நேரம் ஓடாது. நீங்க போராடி 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 பார்த்து 10-15 நிமிஷம் விட்டுருவீங்க. ஆனா ஜெபத்தின் ஆவி ஒன்று இருக்குது. இந்த ஜெபத்தின் அபிஷேகம் உங்க மேல இருக்கும் போதுதான் நீங்க பல மணி நேரங்கள் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வந்த பிறகு நீங்க பல மணி நேரம் ஜெபத்துல இருக்க முடியும். 3 மணி நேரம் இருக்க முடியும், 6 மணி நேரம் இருக்க முடியும். ஒரு நாள் முழுவதும் உபவாசித்திருக்க. ஏன்? உங்க மேல அந்த ஜெபத்தின் ஆவி இருக்கிறதுனால அது உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதுதான் ஜெபத்தின் அபிஷேகம். ஆவியானவர் உங்க மேல அந்த ஜெபத்தின் அபிஷேகத்தை ஊற்றும் போது உங்களை அறியாமலேயே நீங்க பல மணி நேரங்கள் ஜெபத்துல இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டி உங்களுக்கு தானா வந்துடும். எலியாவின் ஆவி தன்னையோ மறந்து ஆண்டவருடைய சமூகத்துல பல மணி நேரங்கள் விழுந்து கிடந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் ஆவி. இதனால்தான் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 17 வாசிக்கிறோம். வாசிக்காதீங்க, ஜஸ்ட் கேளுங்க. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில போய் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே 2 பரிசுத்தவான்கள் இறங்கி வராங்க. அப்படி வலது பக்கத்துல எலியாவும் இடது பக்கத்துல மோசேயும். எலியா ஜெபத்தின் அபிஷேகத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அந்த அபிஷேகத்துக்கு அடையாளமானவர்கள் தான் இவர்கள் 2 பேர். எலியா ஜெபத்தின் ஆவிக்கு அடையாளம், மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆவியில இந்த ஜெப ஆவி இருக்குதா? அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் நிறைய மணி நேரங்கள் ஜெபிக்க எனக்கு கிருபையை தாங்க. இந்த பிரேயிங் பேசன் ஜெபிக்கும் போது அப்படி சுவர்ல ஒரு ஜன்னல் வச்சுட்டு எல்லாரும் வந்து அந்த ஜன்னல்ல அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை அப்படி எட்டி கொஞ்ச நேரம் பார்க்க அனுமதி கிடைச்சது.
அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை அவர்கள் அந்த சுவர்ல போடப்பட்ட அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது ஒவ்வொரு மேலையும் அந்த ஜெப அபிஷேகம் இறங்கி வருமா. அல்லேலூயா. 43 வயதுல அவர் இறந்துட்டார். அவரை ஜனங்க எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா பிரேயிங் பேசன் அழைச்சிட்டார். பிரேயிங் பேசன். சிஸ்டர், உங்களை பார்க்கிற உங்க பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லணும்? எங்க அம்மா ஒரு ஜெபிக்கிற அம்மான்னு சொல்லணும். உங்க பார்க்கிற உங்க பிள்ளைகள் சொல்லணும், என் அப்பா ஒரு ஜெப வீரர்னு சொல்லணும். உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுக்கணும்னா, என் பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைங்கன்னு ஐடென்டிட்டி கொடுக்கணும். உங்க சபா மக்கள் உங்களை பார்க்கும் போது உங்களை குறிச்சு என்ன சொல்லணும்? ஐயோ, அந்த சிஸ்டரா எப்பவுமே ஜபம் 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 ஜபம்னு இருப்பாங்க. உங்களை பார்க்கிற மற்ற வாலிப பிள்ளைகள் உங்களை குறிச்சு ஒரு வார்த்தையை சொல்லணும். முதல்ல என்ன சொல்லணும்? அந்த வாலிபனா, ஐயோ அவன் ஜபம் 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 ஜபனே இருப்பான். அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று எலியா தன்னை குறித்து சாட்சி சொன்னது போல, உங்களை குறித்து ஒரு சாட்சி வரணும்னா கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து என்ன சொல்லணும்? மற்ற ஜனங்கள் அந்த சிஸ்டரா எப்பவுமே ஜபத்துல தான் இருப்பாங்கப்பா. அவங்க கிட்ட பேசினாலே ஒரு ஜப ஆவி நம்மள பிடிச்சுக்குது. அவங்க கிட்ட பேசிட்டு வந்தா நம்ம வீட்டுல வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த அளவு ஜப அனாயிண்டிங் அந்த சகோதரி மேல இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய ஜபத்தை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் அந்த அளவு உங்களுடைய ஜப வாழ்க்கை மறுரூபமாகி இருக்கணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஐயோ, அந்த சிஸ்டரா அதுகிட்ட பேசிக்கிட்டு வந்தா இருக்கிற ஜபாவியும் போய்ட்டோன்னு சொல்லிடக்கூடாது. ஐயோ, அந்த பொம்பளையா அது எதுக்கு சபைக்கு போதுன்னு தெரியல, பைபிளை தூக்கிட்டு போகுது, வாயை திறந்தா ஒரே கொரை கொரை கொரை. இது இல்லை நம்மளுடைய ஐடென்டிட்டி. நம்முடைய ஐடென்டிட்டி ஜெபம். ஐடென்டிட்டி ஜெபம். பிரேயிங் பேசன் 43 வயசுல இறந்துட்டாரு. கல்யாணம் ஆகல, பிள்ளைகள் இல்லை. சபை விசுவாசிகள் அவருக்கு உடையே மாற்றி அவரை தூக்கி அந்த சபை பெட்டியில் அடக்கம் பண்ண போகும்போது அப்பதான் அவருடைய முழங்கால்களை பார்க்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தது அவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்களை போல அவ்வளவு பெருசா காப்பு காய்த்திருந்தது. அவருடைய பெட்ரூம் அறையில பெட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த உடன் ஃப்ளோர்ல அவர் ஜெபித்து 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 6 அங்குலத்துல ஒரு பள்ளமே ஏற்பட்டிருந்தது. அந்த அளவு ஜெபித்து ஜெபித்து தரையே தேய்ந்து போய் இருந்தது. 6 அங்குலத்திற்கு ஆழமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் அபிஷேகம். சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கைய எந்த பாகால் வந்து உங்களுடைய ஜெபத்தின் பலிப்பிடத்தை நொறுக்கி இருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவர் அதை திரும்ப கட்டி எழுப்ப விரும்புகிறார். எல்லாரும் தலைமையில கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இடிந்து கிடக்கிற என் ஜெபத்தின் பலிப்பிடத்தை இன்றைக்கு கட்டி எழுப்புங்கப்பா, கட்டி எழுப்புங்கப்பா, கட்டி எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. என் மேல ஒரு ஜெபத்தின் அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றுங்கப்பா. என் தலையின் மேல ஒரு ஜெப அக்கினி இறங்கி வரட்டுமாப்பா. என்னென்னலாம் என்னுடைய ஜெபத்தின் பலிப்பிடத்தை இடித்து போட்டதோ, உலக அழகு, உலகத்தின் நண்பர்கள், உலக சிற்றின்பங்கள், சினிமா, பாடல், படம், இயேசுவின் நாமத்தினால என்னென்னலாம் என்னுடைய ஜெப பலிப்பிடத்தை நொறுக்கி இருக்கிற எந்த செல்போனாக இருந்தாலும், எந்த அசுத்த உறவா இருந்தாலும், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே என்னுடைய பலிப்பிடம் செப்பனியிடப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? உங்க மேல அந்த ஜெபத்தின் அபிஷேகம் கிரியை செய்தே ஆகணும், கிரியை செய்தே ஆகணும். ஜெபிக்கிற மனிதனுக்கு தான் பேய்கள் பயப்படும். உங்க முகத்தை பிசாசுகள் பார்த்த உடனே அப்படின்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிரு நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறாள்னு சொல்லி. அல்லேலூயான்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் மந்திரம் பண்ணி ஒரு ஆவி அனுப்புறான்னா அதை அங்க சொல்லி கெஞ்சம் மந்திரவாதி கிட்ட, தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு அனுப்பாத, அந்த வீடு வேற மாதிரியான வீடு, அது ஜெப வீடு. அந்த நீ யாரை அட்டாக் பண்ண சொல்றியோ அந்த லேடி பயங்கரம் ஜெபிக்கிற லேடி, நீ அனுப்பிடுவேன், நான் அங்க போய் சாம்பலா விழுந்துருவேன், என்னை தயவு செஞ்சு அனுப்பாதன்னு பேய்கள் கதறும்.
அவன் என்ன மந்திரம் செஞ்சாலும் அந்த பேய் வர முடியாது உன் வீட்டை தேடி. ஏன்னா நீ ஜெபிக்க, உன் வீட்டுல ஜெப பலிப்பிடம் இருக்கு. உன் வீட்டுல ஜெப பலிப்பிடம் இருக்கிற வரையிலும் எந்த பிசாசுகளும் உன்னை அட்டாக் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2019 எங்க சபையில 40 நாட்கள் உபவாசம் நடத்தி கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு தகப்பன் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு, அவங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு எங்களுடைய சபைக்கு உள்ள வந்தார். அப்ப நான் கேட்டேன், நீ யாரு? இந்த பிசாசு சொல்லுது, நான் தான் இந்த படப்பைக்க தலைவர். எதுக்கு வந்தேன்? உன்னை எச்சரிக்கை தான் வந்தேன். யார் உன்னை அனுப்புனா? என்னுடைய எஜமானன் லூசிஃபர் தான் அனுப்புனார். ஏன் அனுப்புனாரு? நீ செய்கிற இந்த ஜபம்லாம் எங்களை ரொம்ப பாதிக்குது. ஜபம்லாம் ரொம்ப பாதிக்குது. இந்த படப்பை பகுதியில் நாங்கள் செயல்படவே முடியாத மாதிரி நீ ஜெபிக்கிற ஜபம்லாம் எங்களை அடிச்சு நொறுக்குது. அது சொல்லுது, நீங்கள் சாதாரணமாக ஜபம் பண்ணுங்க, அது எங்களை தாக்காது. ஆனால் இந்த ஏதோ ரபரபான்னு பேசி ஜெபிக்கிறீங்க பாரு, இந்த ஜபத்தை நீங்கள் செய்யும் போது தேவ தூதர்கள் வானத்திலிருந்து உருவின பட்டயத்தோடு இறங்கி நாங்க இருக்கிற மரம், கோயில், கோலம் இங்க எல்லாம் எங்களை அடிச்சு துரத்தி எங்களை 800 எல்லைக்கு வெளியே 800ல தூக்கிட்டு போய் தள்ளுதான் ஜபம். அப்ப நான் கேட்டேன், சரி நீங்க அந்த மாதிரி ஒரு முறை நாங்க ஜபம் பண்ணி உங்களை அடிச்சுட்டா நீங்க திரும்பி வந்து உங்க இந்த இடத்துல திரும்பி உங்க டீம் எல்லாம் செட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப அந்த தலைவர் பிசாசு சொல்லுது, எனக்கு கீழே கிட்டத்தட்ட 500 பிசாசுகள் வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தலைவர் உண்டு. பிசாசின் ராஜ்யம் சும்மா கிடையாது. அதுங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு வடிவமைப்பு உண்டு, ஸ்ட்ரக்சர் உண்டு. மேலே ஒரு பெரிய பிசாசு, அதுக்கு கீழே டீம் லீடர், அதுக்கு கீழே சூப்பர்வைசர், அதுக்கு கீழே ஏஜென்ட்ஸு. இப்படி பிசாசின் ராஜ்யம் பயங்கரமாக இருக்குது. நம்ம தான் ஏதோ ஒன்றும் தெரியாத இருக்கிறோம். அது சொல்லுது, கூண்டோடு உங்கள் ஜபமானது எங்களை அடித்து துரத்திடும். அப்போ எங்கள் டீமை நாங்கள் திரும்பி கொண்டு வந்து இந்த படப்பையில் செட் பண்ண 1 மாதம் ஆகும் எங்களுக்கு டைம். அல்லேலூயா. நீ 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஜெபம் பேய்ங்க திரும்ப எழும்பி நிற்கவே 1 மாதம் ஆகும். அவ்வளவு வல்லமை உண்டு உன்னுடைய அந்நிய பாஷையோடு கூடிய ஜெபத்திற்கு. அல்லேலூயா. சிஸ்டர், நான் சொல்றேன், ஜெபம் என்பது பயங்கரம் பவர்ஃபுல் சிஸ்டர், பயங்கரம் பவர்ஃபுல். அதனாலதான் பிசாசு ஜெபிக்கிறவனை கண்டா அலறுது, ஜெபிக்கிறவனை கண்டா பேய்களுக்கு பேதியாகும். ஏன்? ஜெபத்தின் வல்லமை சாத்தானுடைய ராஜ்யத்தை கம்ப்ளீட்டா நொறுக்கிடும். அதனாலதான் பாகால் தீர்க்கதரிசிகள் தேசத்துக்குள்ள வந்த உடனே முதல்ல ஜெபத்தின் பலிப்பிடத்தை நொறுக்குடா. இவன் பலிப்பிடம் இருந்தா தானே ஜெபம் பண்ணுவான், பலிப்பிடம் இருந்தா தானே ஆண்டவரோட தொடர்பு கொள்வான். முதல்ல பலிப்பிடத்தை நொறுக்குன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்துல இருந்த எல்லா பலிப்பிடத்தையும் நொறுக்குனாங்க. சிஸ்டர், பிரதர், உங்களை ஒரு பிசாசு அட்டாக் பண்ணுதுன்னா முதல்ல எங்க கைய வைக்கணும்? உங்களுடைய ஜெப பலிப்பிடத்தை நொறுக்கும். ஜெபத்துல சோர்வை கொண்டு வரும், ஜெபத்துல கான்சன்ட்ரேஷனை பிடுங்க, ஜெபிக்கிற நாவை கட்டும், ஜெபிக்கிற கைகள் நல்ல கைகளை தட்ட முடியாதபடி அந்த கைகளெல்லாம் அப்படியே அசதியாக்கி வைத்து விடும். அல்லேலூயா. உபவாசிக்க முடியாதபடி வயிற்றில் சில பலவீனங்களை கொண்டு வரும். முழங்காலில் நிற்க முடியாதபடி உங்க முழங்கால் மூட்டெல்லாம் பலவீனப்படுத்தி வைக்க. இதெல்லாம் பிசாசின் கிரியை. இன்றைக்கு ஆண்டவர் அதெல்லாம் இன்றைக்கு உடைத்து உங்க மேல ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 1 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஒரு பகுதியில கிரியை செய்கிற நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அதை நொறுக்க வல்லமை உடையதுன்னா, நீங்க 1 மணி நேரம் உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளை உங்க ஜெபமானது முடக்கி போடாதா சிஸ்டர், பிரதர்? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ உங்க தலைமையில கைகளை வைங்க. ஆண்டவரே, நான் அந்நிய பாஷையோடு ஜெபிக்க எனக்கு அந்த வல்லமையை ஊற்றுங்கப்பா.